நான் ஒண்ணு திருச்சிலாம் பேசல. எதுக்கு வந்தேங்கிற உண்மையை சொல்லு. வீட்டுல இருக்கிற நகைங்க எல்லாம் பத்திரமா இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? பத்திரமா வீட்டுல இருக்கிற நகையை செக் பண்ணணும்னு ஒருத்தர் வருவானா? அக்கா, இவ ஒண்ணு செக் பண்ண வரலக்கா. இவன் வீட்டுக்கு வந்ததே நகைங்களை திருடி எங்கேயாவது கொண்டு போய் மறைச்சு வச்சு உன்னை மாட்டி விடணும் தான் இவனோட திட்டமே. இவனுக்கு எப்பவுமே கிரிமினல் மூளை. அத நாம ஏற்கனவே பல தடவை பாத்துருக்கோம்க்கா. இப்பவும் அததான் செஞ்சிருக்கான். நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. நான் நகையெல்லாம் சேஃபா இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன். சரி, நீ வந்தது நகைங்க சேஃபா இருக்கான்னு பாக்குறதுக்காக தானா? சிசிடிவி ஃபுட்டேஜ காட்டு, அப்ப நம்புறோம். அந்த டைம் தான் சிசிடிவி கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க. சாரி, யாரோ ஆஃப் பண்ணிருக்காங்க. அப்புறம் எப்படி அதுல ஃபுட்டேஜ பாக்குறது? பாத்தியா பாத்தியா, சிசிடிவி கேமரா எப்படி ஆஃப் ஆகும்? அப்ப இது பக்கா பிளான் தானே? நீயே கேமராவை ஆஃப் பண்ணிட்டு நகைங்களை திருடினதும் நீதான். எல்லாம் ஓ வேலை தானே? சித்தி, அவர் மேல இருக்கிற வன்மத்துல ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவர் அம்மாவுக்கு வந்து எவ்வளவு பிரச்சனையை சால்வ் பண்ணி காப்பாத்திருக்காரு. அப்படிப்பட்ட இவர அம்மாவுக்கு துரோகம் பண்ணுவாரு? அதானே, எத்தனை முறை எத்தனை இக்கட்ல இருந்து நம்மள காப்பாத்திருக்காரு. எத்தனை தடவை ஒரு உயிரை பணைய வச்சு நம்ம உயிரெல்லாம் காப்பாத்திருக்காரு. அந்த நல்லது எதுவும் உங்க கண்ணுக்கு தெரியாதுல்ல? அவர் செய்யற நல்லதுல கூட ஏதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிக்க மட்டும்தான் உங்களுக்கு தெரியும்ல? டேய், இவனுக்கு ஜால்ரா போட வந்துட்டியா? இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. பழசையெல்லாம் பேசி டைவர்ட் பண்ண நினைக்காத. இங்க பாருங்க, பழசாவது புதுசாவது, நான் சொல்றதுதானங்க உண்மை. என் அக்கா பெரிய சிக்கல்ல மாட்டி இருக்கா. அவகிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், நீ வாய மூடு. சரி, இது எல்லாத்தையும் விடு. வேலைக்காரி மீனாட்சி அம்மாவை எதுக்கு கோயிலுக்கு அனுப்பி வச்ச? நான் எதுக்கு அவங்கள அனுப்பிச்சு வைக்க போறேன்? அவங்க கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். சூப்பர். எப்படி எப்படி மீனாட்சி அம்மாவை நீயே கோயிலுக்கு அனுப்பி வைப்ப, சிசிடிவி கேமராவையும் ஆஃப் பண்ணிருப்ப. இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா நீ தான் நகையை திருடி இருக்கணும். அக்கா, அன்னைக்கு இவன் தாத்தா செஞ்ச தப்பால நம்ம அம்மாவை பறி கொடுத்தோம். இன்னைக்கு இவனால ஊர் முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இவன் பரம்பரைய நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு தொழிலா வச்சிருக்காங்கக்கா. ஏங்கா, இந்த ஊர் ஜனங்க உன் பேச்சுக்கு மறு பேச்ச பேச மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க என்னெல்லாமோ பேசிட்டாங்களே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இவன் தாத்தாவோட ரத்தம் தான் இவன் உடம்புலயே ஓடுது. அந்த ஆளு பண்ண காரியத்தை இன்னைக்கு இவன் வேற மாதிரி பண்ணிருக்கான். எனக்கு உடம்புல பதறதுக்கா. சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு மட்டும்தான் சந்தேகப்பட தெரியுமா? ஏன் எங்களுக்கு எல்லாம் சந்தேகப்பட தெரியாதா? இந்த வேலையெல்லாம் செஞ்சதே நீங்க தான். இதெல்லாம் உங்களோட பிளான் தானே? ஏய், என்ன சொல்ற? நான் உன் மேல டவுட் பட்டா நீ அதை என் மேல திருப்பி விட பாக்குறியா? என் மேலே சந்தேகப்படுறியா? சந்தேகம்லாம் படல, எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இதை நீங்க தான் செஞ்சிருப்பீங்க. நகையெல்லாம் எடுத்துட்டு போய் உங்க புருஷர் சிவனாண்டி கிட்ட கொடுத்து அத்தையை இதுல மாட்டி விட பாக்குறீங்க. அதானே உங்க பிளானு? இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? எனக்கு நம்ம சகல சொல்ற மாதிரி தான் நடந்திருக்கும்னு தோணுது. அத்த, நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க அவ்வளவு நல்லவங்களா கிடையாது. உங்களுக்கு எதிராக தான் இவங்க எப்பவுமே எல்லா விஷயங்களையும் செய்வாங்க. இந்த விஷயத்திலயும் அப்படியே செஞ்சுட்டு அப்பாவி மாதிரி இங்க சைலண்டா வந்து நின்னுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இவங்களை நம்பாதீங்க. டேய், செக், நீ வாய மூடு. நீ இவனோட அலக்கை தானே, அதனாலதான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. அக்கா, இவங்க சொல்ற எதையும் நீ நம்பாதக்கா. என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. நான் உன் கூட பிறந்த பொறுப்புக்கா. நான் போய் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? இவன் அந்த ராஜா சேதுபதியோட பேரன். நம்மளோட எதிரி இவன் தான் அதை செஞ்சிருக்கணும்.
உன்னால தாண்டா எல்லா பிரச்சனையும். என் மேல திருட்டு பழி விழுற மாதிரி பண்ணிட்டேன். இப்போ என் பொண்ணையும் போலீஸ் பிடிச்சிட்டு போற மாதிரி பண்ணிட்டேன். இனிமே இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. ஈஸ்வரி, என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம். இனிமே அவங்கிட்ட யாரும் பேசக்கூடாது. மீறி பேசுனீங்க அவ்வளவுதான்.